வணக்கம். இது எக்ஸலோட 2வது கிளாஸ். சரியா? போன கிளாஸில் எக்ஸலோட பேசிக் இன்டர்ஃபேஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் காமன் எக்ஸாம்பிள்ஸ், சில எக்ஸாம்பிள்ஸோட இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதில் பர்டிகுலராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸல் நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், நம்ம டே டு டே லைஃப்பில் எப்படி எக்ஸல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எனக்கு வியூஸில் கிரிட் லைன் வேண்டாம் அப்படின்னா டிக் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கிடுங்க. ஃபார்முலா பார் எனக்கு இப்போ தேவையில்லை, அதனால் நான் இப்போ ஃபார்முலா பாரை ரிமூவ் பண்ணிடுறேன். அதையும் ரிமூவ் பண்ணிக்கிடுங்க. ஹெட்டிங்கும் எனக்கு இப்போ ஒர்க் பண்ணும்போது தேவையில்லை, அதனால் இந்த ஹெட்டிங்குமே அன்டிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. நாம் இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் தான் ஒர்க் பண்ண போகிறோம், அதனால் ஃபுல் ஸ்க்ரீன் மோடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது பேசிக்காக ஒரு பர்சனல் லோன், அதோட ஒரு இன்டர்ஃபேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். லோன் அமௌண்ட் ஒரு உதாரணத்துக்கு 1 lakh எடுக்கிறோன்னு வச்சுக்கிடுவோம். அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 11% இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். டென்யூர் மந்த்லி பே பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? நம்ம அப்போனா மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும், இதை எல்லாத்தையுமே இதில் கேல்குலேட் பண்ணலாம். இப்போ டென்யூரில் நான் 12ன்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா, கீழே ஆட்டோமேட்டிக்காக 12 எப்படி அப்டேட் ஆகுது அதை நீங்கள் பாருங்கள். இதுதான் எக்ஸலோட ஆட்டோமேஷன். ஓகேவா? என்ட்ரு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 12 வர ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டு, இதை தான் எக்ஸல் பண்ணுதுங்க. இப்போ உதாரணத்துக்கு நாம் இங்கே பாருங்கள், லோன் அந்த லோன் அமௌண்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, அதை எப்படி நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்குறது, அதுக்காக நம்ம சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுது, இது எல்லாமே நாம் இந்த இதில் பார்ப்போம். ஓகேவா? உதாரணத்துக்கு நம்ம லோன் ஒரு 5 lakhs லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டோம். நான் இப்போ இதில் 5 lakhs அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகேவா? 5 lakhsன்னு டைப் பண்ண உடனே என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டணும், மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும், நம்ம 5 லட்சம் லோன் எடுத்தோம் அப்படின்னா 12 month பே பண்ணோன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கட்டணும், ஒவ்வொரு மந்த்தும் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக லோன் அமௌண்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ. நம்ம 5 லட்சம் லோன் எடுத்தோம் அப்படின்னா 30,290 ரூபா நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படின்னு நம்ம இது மூலமாக எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுது. பார்த்தீங்களா? இதை தான் நம்ம எக்ஸலில் செய்கிறோம். நம்மளோட பர்சனலாக இருக்கட்டும், நம்மளோட ஒர்க்கிங் லைஃப்பாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம எக்ஸலை நல்லா யூஸ் பண்ண முடியும். இப்போது உதாரணத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு 8% அப்படின்னு வச்சுக்கிட்டோம். என்ட்ரு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிவிடுங்க. இப்போ நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும், 21,931 ரூபா இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஓகேவா? அதேமாதிரி இப்போது நான் டென்யூர், இப்போ நான் டென்யூரை மாற்றுறேன். இங்கே அதேமாதிரி டென்யூர் கீழே உள்ள டேட்டாஸ்லாம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். 120 10 years அப்படின்னு வச்சுக்கிடுவோம். 10 yearsன்னு வச்சா ஆட்டோமேட்டிக்காக கீழே உள்ளது எல்லாமே அப்டேட் ஆகிரும். என்ட்ரு கொடுக்குறோம். என்ட்ரு கொடுக்குறதால என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணணும், எல்லா அப்டேட்டையுமே நீங்கள் பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்காக சார்ட் அப்டேட் ஆகிட்டு, லோன் எடுத்தது நம்ம 5 lakhs, நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2,27,966 ரூபா நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது. இது மூலமாக எக்ஸல் ஒரு நம்மளோட பர்சனல் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கிடலாம், அதே மாதிரி நம்ம ஒர்க்கிங் பிளேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போங்க. இது ஒரு சேல்ஸ் டேட்டா 2025 டேட்டா, ஒரு 20 சேல் ஆர்டர் டேட்டா இதில் இருக்குது. ஓகேவா? இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டேஷ்போர்டு மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இது ஆர்டர் ஐடி, டேட், எந்த ரீஜனில் சேல் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பர்சன் யார், கேட்டகரி என்ன, ப்ராடக்ட் என்ன, யூனிட் என்ன, யூனிட் ப்ரைஸ் என்ன, டோட்டல் அமௌண்ட் என்ன, கஸ்டமர் ப்ரைஸ் என்ன, கஸ்டமர் டைப். இப்போ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஆர்டர்ஸ் இதில் 20ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ கீழே ஒரு ஆர்டர் ஐடி நம்ம என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போது இந்த ஆர்டர் ஐடியை என்ட்ரு பண்ணிவிட்டு என்டர்னு கொடுத்தா என்ன சேஞ்சஸ் நடக்குது, இங்கே 20 எப்படி அப்டேட் ஆகுது அதை மட்டும் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆகும். ஓகேவா? இப்போ என்ட்ரு கொடுக்குறோம். பார்த்தீங்களா? 21ன்னு அப்டேட் ஆகிட்டு, இதை தாங்க எக்ஸல் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு சேல்ஸ் பர்சன் இங்கே ஜான்ங்கிற சேல்ஸ் பர்சன் நம்மகிட்ட இருக்கா, கார்த்திக், ரமேஷ், மீனா, பிரியா, இவங்களாம் இருக்காங்க. நான் இப்போது இங்கே பிரியா அப்படின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? பிரியான்னு டைப் பண்ணும்போது இங்கே
இவங்க வந்து 5 சேல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி அப்டேட் ஆகுது, ஓகேவா? அதை மட்டும் நோட் பண்ணுங்கள். இந்த டேஷ்போர்டில் வந்து 5ன்னு இருக்கிறது வந்து 6ன்னு அப்டேட், ஓகேவா? எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே ஆட்டோமேஷன் தான், ஓகேவா? நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா அனாலிசிஸ் எல்லாமே பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் வந்து லேப்டாப் சேல் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிடுவோம், ஓகேவா? லேப்டாப் இதில் வந்து ஒரு 10 யூனிட் நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம், 10, ஓகேவா? ஒரு லேப்டாப்போட ரேட்டு வந்து 50,000 ரூபா அப்படின்னு வச்சுக்கிடலாம், ஓகேவா? இப்போ நான் 50,000 இதை என்ட்ரு கொடுத்த உடனே 50,000 இன்ட்டு மல்டிப்ளை ஆகி 5 lakhsன்னு இதில் வந்து அப்டேட் ஆகணும் கீழே. அதே மாதிரி இங்கே டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் வந்து அங்கே நம்மளோட இந்த டேஷ்போர்ட்லேயும் அப்டேட் ஆகணும், ஓகேவா? இப்போ 20,95,000 இருக்குது, இது வந்து அப்டேட் ஆகணும். பார்த்தீங்களா? 25,95,000 அப்டேட் ஆகிட்டு. இப்போ இங்கே பாருங்கள், ரீட்டைல் கார்ப்பரேட், நம்ம கஸ்டமரோட செக்மெண்ட் வந்து ரீட்டைல் கார்ப்பரேட் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இதில் வந்து உதாரணத்துக்கு இதை வந்து ரீட்டைல் சேல் அப்படின்னு வைக்கிறேன். என்ட்ரு கொடுத்தா இங்கே ரீட்டைல் வந்து 11ன்னு இருக்கிறது 12ன்னு அப்டேட் ஆகணும், ஓகேவா? பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸல் வந்து இருக்குது. இதை தாங்க எக்ஸல் வந்து நம்ம ஒர்க் பண்ணுது. இப்போது நம்ம வந்து டேட்டாவை வந்து ஏதாவது சர்ச் பண்ணணும், ஏதாவது டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். நான் இந்த டேட்டாவை இப்போ லாஸ்ட்டாக என்டர் பண்ண டேட்டாவை கொஞ்சம் டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டேட்டாவை ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சேல்ஸ் பர்சனே பிரியா, அவங்கள டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பிரியா மட்டும் சர்ச் ஆகி வருதா. அடுத்தது வந்து கார்த்திக், அதை இது பண்ணால் சர்ச் ஆகுதா. பாலான்னு கொடுப்போம், பாலாங்கிற சேல்ஸ் பர்சன் இருந்தால் வரும், அல்லைன்னா நான் யாருமே இல்லை, ஓகேவா? இப்போ மீனா வந்து கொடுத்து பார்க்கலாம். மீனா கொடுத்தா மீனா என்னென்ன சேல் பண்ணியிருக்காங்க, ஓகே 5 சேல் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இந்த மாதிரி தாங்க எக்ஸல் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆட்டோமேஷன் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஹோமுக்கு போகலாம். ஹோமுக்கு போய்ட்டு இப்போ இந்த டேட்டா வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணணும்னு வச்சுக்கிடுவோம், ஓகேவா? இதை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ரீஜியனில் ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு எல்லாமே வேணும். அதனால் எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இந்த சார்ட் வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுது. இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம், 25% வந்து ஈஸ்ட்டில் இருக்கிறவங்க சேல் பண்ணியிருக்காங்க. அதிகமாக சேல் பண்ணது யார், 33% சவுத்தில் இருக்கிறவங்க சேல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டேட்டா வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நான் எதையோ ஒரு 2 இதை மட்டும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? எனக்கு ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் மட்டும் வேணும் அப்படின்னா ஈஸ்ட்டையும் வெஸ்ட்டையும் மட்டும் வச்சுட்டு மற்ற 2ஐயும் அன்டிக் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்போ அப்டேட் ஆகிட்டு. இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்மளோட சேல்ஸ் வந்து ஈஸ்ட்டில் தான் அதிகமாக நடக்குது, ஓகேவா? வெஸ்ட்டில் வந்து கம்மியாக தான் இருக்குது. இதை மாதிரி நம்ம வந்து டேட்டா வந்து அனாலிசிஸ் பண்ணலாம். எக்ஸல் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே ஆட்டோமேஷன் தான், ஓகேவா? இப்போ இங்கே உதாரணத்துக்கு பாருங்கள், நம்ம இதில் வந்து ஒரு 5 சேல்ஸ் பர்சன் இருக்காங்க, 5ஐயும் டிக் பண்ணிக்கிடுவோம். ஒவ்வொரு பர்சனும் எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டேட்டா வந்துட்டு யார் கம்மியாக சேல்ஸ் பண்ணியிருக்கா, 3%. ஜானுங்கிற நம்பர் வந்து 3% தான் சேல்ஸ் பண்ணியிருக்காரு. யார் அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்கார், கார்த்திக்ங்கிற நபர் வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, 30%. நாம் இந்த மாதிரி டேட்டா வந்து சூப்பராக அனாலிசிஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு 2 பேரை மட்டும் கம்பேர் பண்ணி பார்ப்போம், ரமேஷ், கார்த்திக், இவங்கள மட்டும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ கார்த்திக்கும் ரமேஷும் எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, கார்த்திக் வந்து 62%, ஆனால் ரமேஷ் வந்து 38%. அப்படின்னா யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எப்படி டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறது, ஒரு நபர் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையான்னு எப்படி பார்க்குறது, இதே எல்லாத்தையுமே நம்ம எக்ஸலில் இது பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம திரும்பியும் ஹோமுக்கு போகலாம், ஓகேவா? இந்த மாதிரி நம்மளோட எக்ஸல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டு டூ லிஸ்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 டாஸ்க் பண்ணணும்னு நம்ம பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டோம், ஓகேவா? நம்ம இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஸ்டடின்னு காலையில் எழுந்திரிச்சு ஸ்டடி பண்ணணும். இதேமாதிரி ஒரு 10 டாஸ்க்கு நான் இப்போ ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி இதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது 0% எதையும் கம்ப்ளீட் பண்ணலை. இப்போது 1ன்னு இருக்குது, இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டடி இதை மட்டும் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன், கீழே ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணுறேன். ஒரு 10 டாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக இங்கே 10ன்னு அப்டேட் ஆகுதா, ஓகேவா? ஆட்டோமேஷன், எல்லாமே ஆட்டோமேஷன், ஓகேவா? இப்போ நான் ஏதோ ஒரு ஒர்க்கு முடிச்சிட்டேன், டன் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். டன்னுன்னு நான் கொடுக்குறேன். டன்னு கொடுத்தா என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டடி இந்த இடத்துல என்ன சேஞ்சஸ் நடக்குது அதை பாருங்கள். அதேமாதிரி இங்கே கம்ப்ளீட்டட் எவ்வளோ வருது, இங்கே என்ன அப்டேட் நடக்குது எல்லாமே பாருங்கள், ஓகேவா? நான் 10% டாஸ்க் வந்து முடிச்சாச்சு,
ஓகேவா? எந்த டாஸ்க் முடித்தேன், 4வது டாஸ்க் வந்து முடிச்சாச்சு. எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக இருக்கா? இன்னும் 90% ஒர்க்கை வந்து நான் முடிக்க வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு நான் இன்னொரு டாஸ்க் ஏதாவது முடிச்சிட்டேன்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? இதை வந்து டன் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக 20% டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிட்டு 80% தான் நம்ம இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி எக்ஸலில் வந்து எல்லாமே ஆட்டோமேஷன் செட் பண்ணி வச்சுக்கிடலாம். நம்ம எக்ஸலில் வந்து ஒவ்வொன்றும் பேசிக் லேர்ன் பண்ணுவோம். ஓகேவா? பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணுவோம். எப்படி ஃபங்க்ஷன்னா என்ன, ஓகேவா, ஒரு செல்லுன்னா என்ன, செல்லில் என்னெல்லாம் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டேட்டா எப்படி ஃபங்க்ஷன்லாம் ஒர்க் ஆகுது, இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.